உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் டி.கே. ராஜா. நேர்காணலுக்காக என்னுடன் இணைந்திருக்கிறார் மரியாதைக்குரிய தேவேந்திர சேனா இயக்கத்தினுடைய தலைவர் ராஜ் பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் டி.கே. ராஜா. நலமா இருக்கீங்களா ஐயா? நலமா இருக்குங்க. தொடர்ந்து பல்வேறு பணிகள், தங்களுடைய பணிகளுக்கு இடையே ஒரு சிறிய நேர்காணல். கண்டிப்பா கண்டிப்பா சொல்லுங்க ஐயா. வேற தமிழ்நாட்டை பொறுத்தளவுல இன்னைக்கு மும்மொழி கொள்கை என்பது ஒரு பெரிய இதா போயிட்டு இருக்கு செய்தியா. ஆமா ஆமா ஆமா. இந்த மும்மொழி கொள்கையை நீங்க எப்படி பாக்குறீங்க? மக்கள் எப்படி பாக்குறாங்க? அரசியல்வாதிகள் எப்படி பாக்குறாங்க? அதாவது இந்தியா முழுவதும் இருமொழி கொள்கை இப்ப அமல்ல இருக்குது. அதாவது அந்தந்த மாநில மொழியும் முதல் மொழியாக ஆங்கிலமும் பொதுவான மொழியாக இருக்குது. இது இந்த மும்மொழி கொள்கை அப்படிங்கிற பேர்ல இந்திய எல்லா மாநிலத்துக்கும் அறிமுகப்படுத்துகிற வேலையை தான் இதை செய்யறாங்க. இது இன்றைக்கு நேற்று இல்ல, கிட்டத்தட்ட 1936 அந்த காலகட்டங்களிலே 32 காலகட்டங்களிலே இந்திய கட்டாயமாக மாநிலங்கள் அரசு நிர்வாகத்துல அமல்படுத்தணும்னு சொல்லி அன்றைக்கே இந்த மாதிரியான முயற்சிகளை ஈடுபடுத்தினாங்க. ஆனா மிகப்பெரிய கிளர்ச்சி ஏற்பட்டது. தமிழ்நாட்டில் தான் இந்திய எதிர்ப்பு போராட்டம் 1968 காலகட்டங்கள்லாம் மிகப்பெரிய அளவில் பல்வேறு தியாகங்களை தமிழர்கள் செஞ்சாங்க. தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார்கள். இப்படி தமிழை தாண்டி எந்த மொழியும் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்தினுடைய விளைவுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய வீழ்ச்சிக்கு காரணம் இந்திய எதிர்ப்பு போராட்டம் தான். அதற்கப்புறம் தான் இந்த திராவிட கட்சிகள் அதுக்கப்புறம் ஆட்சி நடந்தது. இந்த மொழியை திணிப்பதால் மட்டும்தான் இந்த ஆட்சியே மாறுச்சு அப்படிங்கறது இந்த ஆட்சியாளர்கள் புரிஞ்சுக்கணும். ஆகவே இந்த இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கை என்பது இந்த கட்டாயமாக்குறது தான் அங்க விஷயம். ஒரு மொழியை 3 மொழி படிச்சாகணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். அப்படியெல்லாம் ஒவ்வொரு மாநிலத்தினுடைய அந்த மொழி உரிமையை இது நசுக்கக்கூடிய ஒரு செயலாகத்தான் நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்குது. இப்ப தமிழ் வேணும் இல்லையா? இப்ப அந்தந்த மாநில மொழிகளை எடுத்துட்டு நீங்க மும்மொழி கொள்கை சொல்லணும். இல்ல, அப்படி அல்ல. அது அதாவது அந்த 3 மொழி நீங்க பேசிதான் ஆகணும் அப்படின்னு சொல்றதான அர்த்தம். அது நீங்க அரசு நிர்வாகத்துக்கு வரணும் அப்படின்னா நீங்க 3 மொழி பேசி ஆகணும். அது எப்படி சரியா இருக்க முடியும்? அது நிச்சயமா. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய யுனெஸ்கோ அமைப்பு அவர்கள் மொழி சார்ந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்தந்த தேசிய இன மொழிகள் பாதுகாக்கப்படணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கு உலகம் முழுவதும் இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. அந்த மொழி சொந்த மொழியில அவர்கள் ஆட்சி நிர்வாகம் இருக்கணும் அப்படின்னு தான் அதனுடைய அர்த்தம். நிச்சயமா சரியானதாக இருக்கும். அப்ப ஆட்சி நிர்வாகத்துல, தமிழ்நாட்டுடைய ஆட்சி நிர்வாகத்துல 3 மொழியை வச்சீங்க அப்படின்னா எப்படி சரியா இருக்கும்? தமிழ்நாட்டுல தமிழ் மொழி தான் இருக்கணும். இங்க இன்னைக்கு எவ்வளவு குழப்பங்கள் நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. ரயில்வே துறையில ரயில்வே துறையில, தபால் துறையில, மத்திய அரசு துறைகள்ல தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய பல்வேறு துறைகள்ல இந்தி தெரிந்தவர்கள் இருந்து கொண்டு தமிழர்களுக்கும் இந்திக்காரர்களுக்கும் கம்யூனிகேஷனே இல்லாம இருக்குது. அவனுக்கு இங்கிலீஷும் தெரியல. அப்ப இந்த மாதிரியான ஒரு குழப்பங்கள் மொழி சார்ந்து இருக்குது. மொழி யார் வேண்டாலும் எந்த மொழி வேணாலும் கத்துக்கலாம், படிக்கலாம், அது வேற. ஆனால் கட்டாயமாக்கும் போது அங்கதான் பிரச்சனை இருக்கு. 3 மொழி கொள்கை அப்படின்னா 3 மொழி கட்டாயமா கத்துக்கணும். இதுல என்ன மாற்று கருத்து இருக்குது? அது எப்படி சரியா இருக்க முடியும்? இதைத்தான் நம்ம எதிர்க்கிறோம். ஹிந்தி படிக்கிறதையோ அல்லது ஆங்கிலம் படிக்கிறதையோ அல்லது நீங்க பிரெஞ்சு படிக்கிறதையோ இதெல்லாம் எதிர்க்கிறாங்களா? இதெல்லாம் எதிர்த்தா சரியா? அது இல்லை, அது அவர்களுடைய விருப்பம். ஆனால் அரசனுடைய நிர்வாகம் அப்படி வரும்போது அந்தந்த மொழியில நிர்வாகம் செய்தால்தான் சரியா இருக்கும். தமிழ் மொழி என்பது உங்களுக்கு தெரியும். இது உருவாக்குன காலமே யாரும் கணிக்க முடியல. தமிழ் மொழி உருவான காலம் என்பது கணிக்க முடியாதது, கணிக்கப்படல. இது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை கனத்த புகழோடு வாழ்ந்த தோன்றிய மொழி தமிழ் மொழி. அப்போ ஆங்கிலம் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு முன்பு உருவானது. இந்தி சமீபத்தில் கிட்டத்தட்ட 8 நூற்றாண்டுகளா தான் இந்தி. இப்படி தெலுங்குக்கு 6 நூற்றாண்டு, மலையாளத்துக்கு 5 நூற்றாண்டு, இப்படித்தான் இருக்குது. அப்போ தமிழ் மொழி குறிப்பாக தமிழர்கள் மத்தியில் இந்த மும்மொழி கொள்கை திணிக்கப்பட்டால்
மும்மொழி கொள்கை என்று வந்து இப்படி ஏற்பட்டால் தமிழர்களுடைய வரலாறு, தமிழர் பண்பாடு, தமிழுடைய மொழி அழியும் சிதையும் என்பதுதான் நம்ம வருத்தப்படக்கூடிய ஒரு செய்தி. அதனால தான் நம்ம எதுக்குமே தவிர மும்மொழி கொள்கை என்பது வந்து அது ஏற்புடையது அல்ல. அது வந்து தேசிய இனங்களுக்கு வந்து எதிரானது. ஒவ்வொரு மாநில தேசிய இனங்களுக்கும் எதிரானது. இது வந்து ஏதோ நிர்வாகத்திற்காக நாங்க வந்து இது ஒரு மொழி வந்து எல்லா மாநிலங்களும் ஆட்சி செய்வதற்காக அந்த மொழி தெரிஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்து அவர்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க மத்திய அரசு. அது ஏற்புடையதில்லை. இப்போ வந்து நம்ம தமிழ் மட்டும்தான் எனக்கு தெரியும். நம்ம வந்து சர்வேல் பண்றோமா இல்லையா? கண்டிப்பா. அந்த சந்தர்ப்பம் வரும்போது கத்துக்கிற வேண்டியதானே. இப்போ வந்து கிருஷ்ணகிரி பகுதிகளை, ஒசூர் இந்த மாதிரி பகுதிகளில் வந்து இருக்கக்கூடிய அந்த படிக்காத மக்கள் 3 மொழி பேசுவாங்க. கன்னடம், தெலுங்கு, தமிழ் 3 மொழி பேசுவாங்க. அவங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தது? அது அவர்களுடைய அந்த இது சார்ந்து, அதாவது தொழில் சார்ந்து, வாழ்வியல ஒத்து இருக்கு. வாழ்வியல் சார்ந்து இருக்கும்போது அவங்க மொழி கத்துட்டு போறாங்க. இப்போ வந்து லாரி ஓட்டுநர்களுக்கெல்லாம் எத்தனை பல மொழி தெரியும். ஒரு லாரி ஓட்டுநர் நான் வந்து பேசுறேன், ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பேசும்போது அவர் சொல்றாரு, அவர் படிக்காதவர், நான் படிக்கவே இல்லை தம்பி அப்படின்றாரு. அப்ப அவருக்கு வந்து எல்லா மொழியும் தெரியுது. பெங்காலி சொல்றாரு, ஹிந்தியில பேசுறாரு, இதெல்லாம் எனக்கு தெரியும் தம்பி அப்படின்றாரு. அப்ப இது வந்து அவருக்கு என்ன கொள்கை, மும்மொழி கொள்கை அவருக்கு தெரியுமா? 4 மொழிகளுக்கு தெரியுமா? மொழி என்பது கற்றுக்கொள்வதும் கற்றுக்கொள்ளாம இருப்பதும் அவர்களுடைய விருப்பம். மற்ற எல்லா மாநிலங்களும் இது போன்ற மும்மொழி கொள்கை திணிக்கப்படுகிறதா? அதுதான பிரச்சனையே. மற்ற மாநிலங்கள் வந்து மும்மொழி அவர்களுக்கு வந்து அந்த மொழி சார்ந்த அறிவு இருக்கா என்னன்னு தெரியல எனக்கு. ஆனா தமிழர்கள் வந்து தமிழ் மொழி என்பது அழிந்து போனால் உலகமே அழிந்து போகும். இதுதான் சத்தியம். இது உண்மையான விஷயம். தமிழ் மொழி அழிந்து போனால் மற்ற மொழிகள் வந்து ஆல்டர்னேட்டிவ் மொழி, உருவாக்கப்பட்ட மொழி. தமிழ் மொழி என்பது உருவான மொழி. இது வந்து நான் கடவுள் நம்பிக்கை என்பதை தாண்டி இது இறைவனால் உருவாக்கப்பட்ட மொழி. அதாவது இயற்கையால் உருவாக்கப்பட்ட மொழி, இயற்கையான மொழி. ஆகவே தமிழகத்தில் இருமொழி கொள்கை, மும்மொழி கொள்கை அப்படி இருமொழி கொள்கை ஆங்கிலம் திணிக்க போயே இன்னைக்கு வந்து எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குது. ஒரு பக்கம் சமஸ்கிருதத்தினுடைய தாக்கம், ஒரு பக்கம் ஆங்கிலத்தினுடைய தாக்கம், இதெல்லாம் தாண்டிதான் தமிழ் தாய் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க மும்மொழி கொள்கை அந்த மொழி கொள்கைன்னு சொல்லி இங்க வந்து தமிழை வந்து அழிக்கிறது, இந்த மொழியை சிதைக்கிறது என்பது அப்படி வந்து ஒரு இது ஏற்பட்டுச்சு அப்படின்னா வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நோக்கி தான் நகரும். தமிழர்கள் வந்து சும்மா இருக்க மாட்டோம். ஏற்கனவே உயிரை கொடுத்து வந்து தமிழ் மொழியை காத்த நாடு இது தமிழ்நாடு. தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டவர்கள் இன்னைக்கு ஏராளமான தமிழுக்காக இருக்கிறாங்க, மாய்க்கிறதுக்கும் இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான பரிசாற்ற விஷயத்தை வந்து மத்திய அரசு கைவிட வேண்டும். அந்தந்த மாநிலத்தில் ஒரு மொழி கொள்கை தான். தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழை தாண்டி வந்து இங்க வந்து நிர்வாகத்தில் வந்து மற்ற மொழியை திணிக்கும் போது அது பெரும் பிரச்சனையாக மாறும் என்பதில் எந்த விதமான ஐயமில்லை. மும்மொழி கொள்கையை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஒரு மொழி கொள்கை தான், அது தமிழ் மொழி கொள்கை தான். ஐயா, அது போல மும்மொழி கொள்கையில வந்து 3 மொழி, அது எந்தெந்த மொழி? இந்தி, ஆங்கிலம், அந்தந்த மாநில மொழி. நிச்சயமா. இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்ப இது குறித்து விவாதங்கள் நடைபெறும் போது ஒரு அரசியல்வாதியாக ஒருமையில், அதாவது பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலையாக இருக்கட்டும், அதே போல துணை முதல்வர் ஸ்டாலினாக இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும், ஒருமையில் பேசிக்கொண்டு இந்த மாதிரி சில சலாசலப்புகள் அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? யார ஒருமையில பேசுறாங்க? இவர் அவரை ஒருமையில பேசுறாரு. அவரே அங்க வந்தியா பாத்துக்கிறேன், நான் அங்க வாரம் பாத்துக்கலாம், இந்த மாதிரி. அதுதான் அந்த கொடையாடி சண்டை மாதிரி போடுறாங்க. அது வந்து அது ஏற்புடையது அல்ல. அதாவது இந்த மொழி பிரச்சனையை பொறுத்தவரை மாநில அரசு சரியாகவே செயல்படுது என்பதுதான் என்னுடைய பார்வை. அவங்களும் வந்து என்ன சொல்றாங்க, இருமொழி கொள்கை ஏற்கனவே ஏத்துக்கிட்டவங்க தான். மும்மொழி கொள்கையை நாங்க ஏத்துக்க முடியாதுன்னு இப்ப சொல்றாங்க வந்து மாநில அரசு. அது இந்த பல்வேறு விஷயங்கள்ல வந்து மத்திய அரசுடைய முரண்பாடுகள் வந்து தமிழ்நாடு அரசுக்கு இருக்குது. அதை வெளிப்படையாகவே வந்து இன்னைக்கு வந்து சண்டைகள் நடக்குது. ஏன்னா கல்வி, இந்த புதிய பொருளாதார கல்விக் கொள்கைக்கு வந்து மாநில அரசு ஏத்துக்கல அப்படிங்கிறதுனால நாங்க வந்து இது கொடுக்க முடியாது அப்படின்னு வந்து மத்திய அரசு சொல்றாங்க, நிதி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி. அப்ப அதுக்கு வந்து மாநில அரசுடைய ஒரு சரியான பதிலடியை கொடுத்துருக்குது.
அது அப்படி வந்து நீங்க நிறுத்துனீங்க அப்படின்னா நாங்க வரியை நிறுத்த வேண்டியிருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதுதான் வந்து சரியான ஒரு ஒரு அறமாகவும் இருக்க முடியும். அதாவது நீங்க வந்து மாநில அரசை எப்படி மதிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் மாநில அரசும் மத்திய அரசும் மதிக்கும். அப்போ அந்த விதத்துல வந்து சரியா இருக்கிறாங்க. இந்த மொழிக் கொள்கையை பொறுத்தவரை மாநில அரசு சரியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இந்த இருமொழி கொள்கையும் தூக்கி தூரெறிந்து விட்டு மாநில அரசு தமிழ் மொழி கொள்கை மட்டும்தான் என்று வந்து இவர்கள் அறிவிக்க முன்வர வேண்டும். அப்பதான் வந்து சரியாகவும் இருக்கும். ஏன்னா இந்த மொழியினாலதான் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியும். இந்த திமுகவுக்கு நன்றாகவே தெரியும். ஏன்னா திமுக இத்தனை ஆண்டு காலம், கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலம் வந்து தமிழ்நாட்டை வந்து தொடர்ச்சியாக ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது இந்த மொழி மீது திணிக்கப்பட்ட ஒரு போர்னால தான் அப்படிங்கிறது வந்து அவர்களுக்கு தெரியும். அப்போ இந்த விஷயங்கள் வந்து இப்பொழுது மொழிக் கொள்கை என்ற பெயரில் இந்தி வந்து மறுபடியும் மீண்டும் போக வச்சுவதற்கு வருது. அப்ப இதை வந்து புரிந்து கொண்டு இந்த மாநில அரசு இதை கடுமையாக எதிர்ப்பதற்கு முன்வர வேண்டும். ஒரு மொழி கொள்கை என்று அறிவிப்பதற்கு திராணியோடு வரணும். இதுதான் நம்ம சொல்றது. அதாவது மாநில அரசு வந்து மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறது. ஆமா, அரசு அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய அலுவலர்கள் இது சார்ந்து யாருமே இது வரைக்கும் வாய் திறக்கல. இப்ப அரசு அலுவலகத்துல முக்கிய பொறுப்புல இருப்பாங்க, முக்கிய பதவிகள்ல இருப்பாங்க. இவர்கள் இது சார்ந்து இதுவரை மத்திய அரசுக்கு எதிராகவோ அல்லது மாநிலத்துக்கு சாதகமாகவோ இதுவரை வாய் திறக்கவில்லை. மௌனம் என்ன இது வரைக்கும் வரல. ஆனா வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்குது. ஏன்னா வந்து மொழி இங்க வந்து தமிழகத்தை பொறுத்தவரை, தமிழ்நாட்டை பொறுத்தவரை மொழி என்பது விளையாட்டு காரியம் அல்ல. அது வந்து நம்ம உயிரோடு கலந்திருக்கிறது. அது வந்து உயிரோடும் ஊனோடும் கலந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த விஷயத்தில் வந்து மத்திய அரசு விளையாட்டு காட்டும் என்று சொன்னால் நிச்சயமாக இதுக்கான விளைவுகளை வந்து கடுமையாக சந்திக்க வேண்டியிருக்கும். அதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எல்லாரும் போராடுவாங்க. அரசு ஊழியர்கள் இருந்து படித்தவர்கள், பாமரர்கள் வரைக்கும் தன்னுடைய மொழிக்கு ஒரு பிரச்சனை என்றால் நிச்சயமாக வீதிக்கு வந்து போராடுவார்கள் என்பது வந்து மாற்று கருத்து இல்ல. பொறுத்திருந்து பாருங்க, படிப்படியாக நடக்கும். மும்மொழி கொள்கையை எதிர்க்கின்ற தமிழக அரசு, தமிழக அரசு அலுவலர்கள் தனியார் அலுவலகங்களில் குறிப்பாக திருப்பூர், கோயம்புத்தூர் போன்ற தொழில் நகரங்களில் வட நாட்டவர்களை அனுமதித்திருக்கிறார்கள். அதிகப்படியான வட மாநிலத்தவர்களை அனுமதித்திருக்கிறார்கள். இதுக்கும் அதுக்கு என்ன நம்ம வேறுபடுத்தி பார்க்க வேண்டியது இருக்கு. ஆமா, அதாவது வட மாநிலத்தவர்கள் வந்து தமிழ்நாட்டுல வந்து பெருமளவு இன்னைக்கு இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறார்கள், வந்து சொல்ல போனா கோலோச்சி இருக்கிறார்கள். அப்படி கூட எடுத்துக்கலாம். அதெல்லாம் வந்து கணக்கிட்டுத்தான் இந்த மும்மொழி கொள்கையை அமல்படுத்துகிறார்களா என்று வந்து நமக்கு என்ன தோன்றுகிறது. ஏன்னா உண்மை அது கூடவா தானே இருக்கும். நிச்சயமாக நிச்சயமாக. ஏன்னா அவர்கள் வந்து இன்னைக்கு அரசு துறைகளில் டிஎன்பிஎஸ்சி எல்லாமே தேர்வு எழுதுறாங்க. நம்ம எல்லா இடத்துலயும் போட்டி போட்டு வராங்க. மாநிலத்துக்கும் வந்து மாநில அரசனுடைய அந்த அரசு ஊழியர்களாகவும் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகப்படியாக இருக்குது. அப்போ சொந்த மாநிலத்தில் உள்ளவர்களுக்கு வந்து வேலையின்மை வந்து இனிமே கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். அப்போ அரசு ஊழியர்கள் விழித்து கொண்டாலே ஒழிய இன்னும் வரும் காலங்களில் தமிழர்கள் தமிழ்நாட்டில் அரசு ஊழியராக வர முடியாது என்பதுதான் இந்த மொழிக் கொள்கை சொல்லக்கூடிய, உணர்த்தக்கூடிய நமக்கு ஒரு பாடம். இப்ப இதை வந்து இன்னைக்கு அரசியலுக்காக 3 மொழி படிச்சா என்ன என்பதெல்லாம் கேட்கறாங்க. நம்ம படிக்கிறதுல வந்து எந்த தவறும் நம்ம சொல்லலை. நீ 10 மொழி கூட படிச்சுக்கோ, இல்ல உனக்கு உலகத்துல இருக்க எல்லா மொழியும் படிச்சுக்கோ. ஆனால் தமிழ்நாட்டு நிர்வாகத்தில் மற்ற மொழியை கொண்டு வந்து திணித்தால் அது வந்து அயோக்கியத்தனம், அது ஏற்புடையது அல்ல என்பதுதான் நம்ம கருத்து. நீ மொழி படிக்கிறத பத்தி நம்ம இங்க விவாதிக்கிறதுக்கு வரல. நீ என்ன மொழினாலும் படிச்சுக்கோ. ஆனா மும்மொழி கொள்கை என்ற பெயரில் இந்தியவும் ஆங்கிலத்தையும் தமிழோடு ஒப்பிட்டு வந்து திணித்து இங்கு வந்து அரசு நிர்வாகத்தில் கொண்டு வருவது என்பது அது ஏற்புடையதல்ல. அது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதைத்தான் நம்ம சொல்றோம். இது மீண்டும் மீண்டும் வந்து மத்திய அரசோ அல்லது வந்து மத்திய அரசுக்கு ஊதுகுழலா இருக்கக்கூடிய இங்குள்ளவர்களே என்ன சொல்றாங்க, ஹிந்தி படிச்சா என்ன குறைஞ்சு போயிருங்க, இங்கிலீஷ் படிச்சா ஒன்றும் குறைவதற்கு இல்லை. ஆனா நிர்வாகத்தில் தமிழ் தான் கூட வச்ச வேண்டும், தமிழ் தான் இருக்க வேண்டும்.
அதைத்தான் நம்ம சொல்றோம். நிச்சயமா நிறைய நல்ல செய்திகளை கொடுத்திருக்கிறீர்கள். ஆனால் இந்த வடமாநில இளைஞர்கள் இளைஞர்களை இறக்குமதி செய்த போது தட்டி கேட்டிருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்கும் இல்லையா? ஆமா, நிச்சயமா. இது ஒரு சிந்திக்கக்கூடிய விஷயம். இது குறித்து ஏற்கனவே பல அமைப்புகள், தமிழ் தேசிய அமைப்புகள் போராடிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா இங்க வெளியில இருந்து வரக்கூடியவர்களுக்கு எப்படி கடவுச்சீட்டு நம்ம வெளிநாடுக்கு போகும்போது நம்ம வாங்குறோமோ அதே போன்று இங்க ஒரு கடவுச்சீட்டு அவர்களுக்கு கொடுக்கணும். இத்தனை ஆண்டு காலம் இருந்துட்டு நீங்க உழைக்கிறதுக்காக வரீங்க, உழைச்சிட்டு உங்க சொந்த வீட்டுக்கு போங்க அப்படிங்கறது அதனுடைய செய்தி. அப்போ இங்கேயே செட்டில் ஆகி இங்க ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி எல்லாமே இங்கேயே வாங்கி செட்டில் ஆகும் பட்சத்துல அவர்கள் இங்கு ஒரு மாநிலம், அதாவது இந்தியாவே பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய அந்த ஒன்றியத்தினுடைய பிரிவுகள் என்னன்னா மாநில மொழிவாரி மாநிலமாகத்தான் பிரிக்கப்பட்டிருக்குது. நீங்க நல்லா அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். மொழிவாரி மாநிலம் போது ஒவ்வொரு மொழிக்குமான அந்த மாநிலங்கள் இருக்குது, நாடு இருக்குது. அப்ப இந்த மொழிக்கு நம்ம தமிழ் மொழிக்கு உட்பட்ட இந்த தமிழ்நாட்டில் பிற மொழியாளர்கள் இங்கு அதிகபட்சமாக வரும்போது தமிழர்களுடைய உரிமைகள் பாதிக்கப்படும். தமிழர்கள் அரசு வேலைக்கு செல்ல முடியாது. தமிழர்களுக்கு இன்றைக்கே இடஒதுக்கீட்டு பிரச்சனைகள் பெருமளவு போய்கிட்டு இருக்குது. அப்போ இது போன்ற சிக்கல்கள்லாம் நிறைய இருக்குது. இதை கணக்கில் கொண்டு குடியேற்றங்களை தமிழ்நாட்டில் குடியேற்றங்களை தவிர்க்க வேண்டும். இப்ப நம்ம உதாரணத்துக்கு தமிழர்கள் வெளியே போறாங்க அப்படின்னா அவர்கள் வேலை விஷயமாக போறாங்க, மீண்டும் தமிழகத்துக்கு வராங்க. இந்த மாதிரி வேலை விஷயத்துக்காக தமிழ்நாடு வரும் தொழிலாளர்கள் மீண்டும் உங்க சொந்த நாட்டுக்கு போகணும். அப்ப அதுக்கான வேலைகளை தான் செய்யணுமே தவிர இங்கே செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு அதை அனுமதிக்க கூடாது அரசு அப்படிங்கறதா நம்முடைய பார்வை. ஏன் அப்படின்னா இது கலாச்சார ரீதியாகவும் பாதிப்பு உண்டாகும், பண்பாட்டு ரீதியாகவும் பாதிப்பு உண்டாகும். இன்னைக்கு பல கொலைகள், திருட்டுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அது வட மாநிலத்தவருடைய ஒரு கைவரிசையாக நிறைய இருக்குது. நிறைய கலாச்சார சீர்கேடு நடக்குது. இந்த ஹோலி பண்டிகைகள் நீ கொண்டாட ஆரம்பிச்சிட்டான் தமிழ்நாட்டுல. வட மாநில கொண்டாடக்கூடிய அந்த பண்டிகைகள்லாம் இங்க கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் இருக்கு, பண்பாட்டு சிக்கல்கள்லாம் நிறைய இருக்குது. அப்போ இதெல்லாம் தமிழர்களுக்கு ஏற்புடையது அல்ல. இதை புரிந்து கொண்டு வட மாநிலத்தவர் வருகையை கட்டுப்படுவதற்கு அரசு முன்வர வேண்டும். இந்த வடமாநில வருகையை கடவுச்சீட்டு கொண்டு அவர்களை கணக்கிட்டு மீண்டும் அவர்களுடைய சொந்த ஊருக்கு, அதாவது இங்க உழைப்புக்காக யார் வேணாலும் வரலாம், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உழைப்பதற்காக நம்மளும் எங்கேயும் போகலாம், அவருங்க வரலாம். ஆனால் நிரந்தரமாக செட்டில் ஆகிறது அப்படிங்கிறது அது ஏற்புடையது அல்ல என்பது என்னுடைய கருத்து. நன்றி ஐயா. தொடர்ந்து பேசுவோம் மற்றொரு காணொலியில. ரொம்ப நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி.